Hebron Ministries. நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த இந்த நாளுக்காக தேவனுக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நல்ல சுகம் பல ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பாஸ் சொல்லுங்கள், பக்கத்தில் பாசுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்கள் முதல்ல காரியம் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்ன, சட்டத்தினுடைய அதாவது சமூகத்தினுடைய நீதினா என்ன சொல்லி கொடுத்ததில்ல, சமூகத்தின் நீதி. வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க உங்களுக்கு. ஜாக்லினுக்கு நல்ல சமாரியன் இல்லையா? அவன் பார்க்குறான், அதை ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவன் அப்படியே விட்டுட்டு போயிடல. அவன் என்ன பண்ணுறான், நீதி நேர்மையாக போய் அவனை தன் வாகனத்தில் ஏற்றி அவனை பராமரிக்கிறான். ரெண்டாவது பொருளாதாரத்தை நீதி, எக்கனாமிக் ஜஸ்டிஸ்க்கு என்ன பண்ண? வெரி குட். தபிதா கை தட்டுங்க. வெரி குட். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, தன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து, தான் பொருளாதாரம். உன்னை கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கும் பொழுது, வை காட் இஸ் பிளஸிங் us to bless others. ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. சொல்லுங்கள், ஏன் கடவுளை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்? மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. உங்களை தேவனை ஆசீர்வதிக்கிறார்னா மற்றவர்களுக்கு நீ கொடுப்பதற்காக தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பொருளாதார நீதி, பொருளாதார நீதி. அப்புறம் பார்த்தோம், அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாங்க, தனக்குண்டானவை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்புறம் என்ன பண்ண, ஒரு விருந்து சாலைக்கு அழைக்கப்படும் போது அவங்க யாருமே வரல. அப்போ ரோட்டில் போகிறவங்களாம் என்ன கொண்டு வந்து விருந்து சாலையை நிரப்பினான். அதான் பொருளாதார நீதி. மூணாவது லீகல் ஜஸ்டிஸ், சட்டத்தில் நீ என்ன சொல்லி கொடுத்த? ஈக்குவாலிட்டி. சட்டம் என்னம்மா? ஓகே. பட்சபாதம் என்ற லீகல் ஜஸ்டிஸ் என்னன்னா, ஏழை பணக்காரன் பார்க்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கக்கூடாது, எல்லாமே ஒரே நிலையில் இருக்க வேண்டும். அதான் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று லீகல் ஜஸ்டிஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அரசியலுடைய நீதி. அது அரசியல் நீதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வல்லமை. இது உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி. ஆமாம், பாலிட்டிக்ஸ், எம்ஏ பாலிட்டிக்ஸ் அதை அட்டன் பண்ணுற மாதிரி. ஆண்டவர் பொலிட்டிக்கல், ஆண்டவர் என்ன பண்ண, இந்த ஒரு அரசியல், நீ அரசியலில் சேர வேண்டும். நான் போன வாரங்களில் நாங்கள் ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன். அந்த பிள்ளையை கேட்டேன், என்ன அவனை ஆக விரும்புகிற அப்படின்னு கேட்டேன். உடனே அவனை சொல்கிறான், நான் என்ன பண்ண, நான் அரசியலில் வர விரும்புகிறேன்ட்டான். நம்ம சர்ச்சுடைய பயங்கரமான தரிசனமே என்ன, ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும். இந்த தரிசனம் மிக ஊழியக்காரன் ஆகணும், இப்படி தரிசனம். அந்த பையன் திடீர்னு சொல்லிட்டான், என்ன பண்ணிட்டான், நான் அரசியல்வாதி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, வரைக்கிட்ட அரசியல்வாதி ஆக போகிறேன்னா என்ன பண்ணணும், அரசியலில் போகணுன்னு ஆசை இருக்கும், பயங்கரமாக எப்படியாவது நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குது. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி. அந்த அரசியல் நீதி என்ன, அப்படி பொலிட்டிக்கலாக வரணும். சில பேர் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், பிரசிடெண்ட் ஆகணும், இப்படி சில பேருக்கு ஆசைகள் ஜாஸ்தி இருக்கும். சரியா? அப்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அந்த கேட்டகரி அடுத்த லெவல். அது ஹை லெவல் எப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல், ஒரு பெரிய நாட்டுக்கு தலைவனாய் மாறுவது. எம்எல்ஏ ஆவது தொகுதிக்கு முதல்ல கவுன்சிலரு, பிறகு எம்எல்ஏ, எம்பி, பிறகு மினிஸ்டரு, பிறகு சிஎம்பிஎம், அப்படி அடுத்த லெவல். சரியா? பொலிட்டிக்கல் அரசியல் அது எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனுஷன். அதான் அதுக்கு ஹீப்ரு வேர்டு நம்மளுக்கு இந்த வாரம் மறுபடியும் ஜாப ஜடக், ஜடக், ZEDEK, ஜடக். ஜடக்குன்னா என்ன, ஜஸ்டிஸ். எனக்கு ஜடக் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், நீதி வேணும் அப்படி என்று ஜடக், ஐ வாண்ட் ஜடக் அப்படின்னு நீதி, ஜடக் ஜஸ்டிஸ் நீதி. ஜடக்கா அப்படின்னா சேரிட்டி, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களை ஜடக்கான்னு சொல்லி ஹீப்ரூவில் 2 வார்த்தைகளே அவங்க சொல்கிறாங்க. சரி, பக்கம் பார்க்கும்போது முதல்ல பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படி திருத்தப்பட்டு ஓட்டு போடும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ண, நீங்கள்
ஒரு கவுன்சிலராக வரணும், எம்எல்ஏ வரணும், எம்பியாக வரணும், இப்படி ஒரு தரிசனம், ஒரு திட்டங்கள் அவர்களுக்கு. அப்போது மேலே பொசிஷனில் இருக்கிற ஆள் கீழே வரணும் தடை செய்யவே எல்லாருக்கும் சரிசமமாக இந்த 4 ஜஸ்டிஸ் பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு ஜஸ்டிஸிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் எப்படி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட், சிட்டிசன்ஸ் அத்தனை பேருக்கு என்ன பண்ண வேண்டும், உயர்ந்தவன், சார்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, இப்படி பார்க்கவே கூடாது. எல்லாரும் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸில் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாருன்னா அவர் ஒரு தகப்பன், இந்த நாட்டினுடைய தகப்பன். அந்த தகப்பன் எப்படி இருக்கணும், எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஆள் தலைவனாய் வர வேண்டும். அப்படிப்பட்ட அதான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சிட்டிசன்ஸ்னால் குடிமகன்கள், எல்லாருக்கும் குடிமகன்கள் குடிமகள்கள் அப்படின்னு தெரியல, சரி, அவங்க எல்லாம் என்ன பண்ணோம், ஒரே ரைட்ஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஈக்குவல் ரைட்ஸ். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னால் அது ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே இருக்க வேண்டும். ஃபேர் பார்ட்டிசிபேஷன், 4 காரியம் பாடும்போது 4 காரியம் போடப்பட்டிருக்குது. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸு, அப்புறம் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கணும். ஈக்குவல் போலீஸ், நீங்கள் மோட்டார் சைக்கிளில் போகிறீங்க, இல்லை காரில் போகிறீங்க, அப்படி போன உடனே இப்போ போலீஸ்காரன் நிறுத்துகிறான். நிறுத்தின உடனே எதுக்கு இங்கே நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சார் நம்பர் பிளேட் இல்லை சார் அப்படின்னு நினைப்பான். போறீங்க, என்ன பண்ண நம்பர் பிளேட்னா நீங்கள் ஃபைன் கட்டணும் சார். நான் இன்னொருத்தர் வர்றாரு, அவரை நீங்கள் போங்க சார், நீங்கள் ஜட்ஜி சார், நீங்கள் போலீஸ், நீங்கள் பெரிய ஆஃபீஸர், ஐஏஎஸ் கார், அப்படி இல்லை, யார் தவறு செஞ்சாலும் தவறு. அதுதான் ஈக்குவல் ரைட்ஸ். ஈக்குவல் ரைட்ஸு. ஃபேர் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு எல்லாருக்கும் உரிமைகளை கொடுப்பது. பார்த்தீங்களா, தேர் ஷுட் பி எ ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் டு என்கேஜ் த பாலிட்டிக்ஸ் அண்ட் ஹாவ் தேர் வாய்ஸஸ். அவர் ஒரு வார்த்தை எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கு அந்த உரிமைகளை பெற்றுத்தருகிற ஒரு தருணம் உருவாக்கப்பட வேண்டும். நான் பிரைம் மினிஸ்டர், நீ வாயை பேசக்கூடாது அப்படி சொல்கிறது அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவலாக அவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் போராட முடியும். அதுயா 3வது காரியம். அப்புறம் ஈக்குவல் ஆக்சஸ் டு த ஆஃபீஸ். ஒவ்வொரு சிட்டிசனும் ஒரு படிப்பதற்கு ஈக்குவல் ஆக்சஸ் டு த சிட்டிசன் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரன் ஃபார் அ ஹோல்ட் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ். அப்போது எந்த ஒரு நிலைமையிலும் போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவர்கள் வேலை செய்வதற்கு நம்ம கட்சிக்காரன் தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்காது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்படி அந்த லெவல். 4வது ஃபேர் ட்ரீட்மெண்ட். பார்த்தீங்கன்னா அண்டர் த லா எல்லாரும் நம்ம ஸ்டாண்டிங் ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ். இவர் எனக்கு என் ஜாதிக்காரரு, என் ஊருக்காரரு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்பட வேண்டும், சமமாக நடத்தப்பட வேண்டும். 5வது அக்கௌண்டபிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொலிட்டிக்கல் ஆளுங்க என்ன பண்ணோம், அவர்கள் எப்போவுமே உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ 5 காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியங்களாக இது உலகத்தில் ஆண்டவர் சொல்லி தருகிறார். 5 காரியங்களில் பார்க்கும்பொழுது அப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக வரணும் என்றால் இந்த 5 காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 5 காரியங்களை கற்றுக்கொள்ள நாட்டை நடத்த வேண்டும். அதுக்கு தான் ஐபிஎஸ் படிக்க சொல்கிறோம், அதுக்கு தான் ஐஏஎஸ் படிக்க சொல்கிறோம், அதுக்கு தான் என்ன பண்ண வேண்டும், அட்வொகேட் ஆகிய பிறகு ஜட்ஜிகள் அவர்கள் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த தேசத்துக்கு அவர்கள் சரியான காரியங்கள் நல்ல விதத்தில் அந்த கவர்மெண்ட்டை, அந்த சிஎம், பிஎம்ஐ நடத்த வேண்டும். பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் இந்த தேசத்தை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உயர்வு தாழ்வு இல்லாமல் ஆண்டவரே சரிசமமாக நடத்துகிற எல்லாருடைய குறைகளையும் கேட்டு அரசாட்சி செய்கிற நல்ல சிஎம்ஐ கத்தர் கொண்டு வாங்க, நல்ல பிஎம் கொண்டு வாங்க, பிரசிடெண்ட்டை கொண்டு வாங்க, நல்ல எம்எல்ஏக்களை கொண்டு வாங்க, எம்பிங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்போது ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்குறார். இப்போ வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வருஷத்துலேருந்து ஒரு சில வசனங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். சரி, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். கர்த்தரோ வாசம் ரொம்ப அருமையான. அடோனாய் என்றால் என்ன, நமக்கு எஜமானர், அப்புறம் ஆளுகை செய்கிற ரூலர், அதுக்கப்புறம்
தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்போ கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். அவர் அழிக்க முடியுமா? முடியாது. அவர் எப்பொழுதுமே என்றென்றைக்கும் இருப்பார். ஹல்லேலூயா. தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அந்த தம்முடைய சிங்காசனத்தை வாசிங்க மறுபடியும். என்றென்றைக்கும் இருப்பார் போட்டிருக்கு. ஆனால் இந்த என்னுடைய டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்குன்னா கர்த்தர் என்றென்றைக்கும் வீற்றிருப்பார்னு போட்டிருக்கு. கர்த்தர் என்றென்றைக்கும், கர்த்தரோ என்றென்றைக்கும் வீற்றிருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். பாருங்க என்ன அருமையான இதான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். எல்லாத்தையும் எழுதிடுறாங்க. ஆனால் அந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை எழுதி அது பிரகாரமாக யாருமே நடப்பதில்லை. ஆனால் கர்த்தர் தேவாதி தேவன் எப்பொழுதுமே எப்படி பேர்? ஒரு பெரிய நியாயாதிபதியாக, ஒரு பிரசிடெண்ட்டாக, ஒரு கிங்காக தேவன் இருக்கார். அவர் எப்படி இருப்பாராம்? சிங்காசனத்திலே அவர் வீற்றிருப்பார். அந்த சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். அப்படி நல்லா புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது உங்களுக்கு? இந்த வால் மட்டும் நுழையலன்றீங்களா? நல்லா புரியுதா? எப்படின்னா இங்கே வருங்க, கவனிங்க கவனிங்க. ஆண்டவர் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் சரியாய் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த கவனிக்கும் பொழுது யார் குறைகளோடு இருக்காங்களோ அந்த குறைகளை ஒரு நாளும் குறைகளாக விட்டு விட மாட்டார். அந்த குறைகளை நிவர்த்தியாக்குவார். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இதை எழுதும்போது சங்கீதக்காரன் எப்படி எழுதுறான்னா, நீ தேவன் ஒருத்தவர் எப்பொழுதுமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. அவர் தான் கிங்கு, அவர் தான் பிரைம் மினிஸ்டரு, அவர் தான் சீஃப் மினிஸ்டரு. நீ என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார் என்று நீ ஜெபிக்க வேண்டும். அவரிடத்தில் நீ முறையிடும் பொழுது நிச்சயமாய் உன் கூக்குரலை கேட்பார். அகஸ்வேரு ராஜா என்ன செய்கிறார்? எஸ்தர் ராஜா தீட்ட தன் செங்கோலை நீட்டுகிறார். உன் குறை என்ன? யூதர்கள் உன் வேண்டுதல் என்ன? யூதர்கள்லாம் அழிக்கப்படுறாங்க ஆண்டவரே. நாங்கள் போன வாரம் போயிருக்கும் பொழுது ஒரு இதில் ஏர்போர்ட்டில் வரும்பொழுது ஒரு பொண்ணு என்னது கையில் கையில் இல்லை, இந்த தோல் பட்டையில் ஒரு டேட்டூ பண்ணியிருக்கா. டேட்டூ இது பண்ணுவாங்கள்ல, பண்ணியிருக்கா. பச்சை குத்திருக்கா. பச்சை குத்தி எப்படின்னா சிலுவையை தலைக்கீழ குத்திருக்கா. சிலுவையை இப்படி குத்துறது பதிலாக இப்படி இருக்குது சிலுவை. நான் ஃபஸ்ட்டு கவனிக்கல, அப்புறம் தான் கவனிக்கும் பொழுது அந்த இங்கே ஒரு கை, இங்கே ஒரு இந்த கையில் அந்த சிலுவை தலைக்கீழ இருக்குது. இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது, தலைக்கீழ இருக்குது. அப்போது எப்படிப்பட்ட ஆள் என்பதை, அவருக்கு எதிரானவர் என்பதை அப்போது பார்த்துக்கலாம். ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒயிட் பீப்புள், அவங்க வெள்ளைக்காரவங்க. அந்த பொண்ணு வெள்ளைக்கார பொண்ணு பார்த்தா ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவ. அவள் சிலுவையை தலைக்கீழே கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியுங்களா, சேட்டனிக் சிம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அந்த டைமில் சேட்டனிக் சிம்பிள் வந்து சிலுவையை தலைக்கீழே இருக்கும். அவங்களுடைய இதில் சிலுவை தலைக்கீழே அந்த சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனத்தில் இந்த சேட்டன் உட்காந்துருப்பார். உட்காந்துருக்கும் போது பின்னாடி எப்படி இருக்கும்? சிலுவை தலைக்கீழே இருக்கும். சிலுவை தலைக்கீழே இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக. அப்போது அவர்கள் என்ன, எல்லாமே அநியாயம் நடக்கும். எல்லாமே அவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண அநியாயமாய் பேசுவார்கள். அதுபோல் தேவாதி தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இவர்கள் அநியாயம் செய்வார்கள். தேவனோ நமக்கு எப்பொழுதுமே நியாயம் செய்வார். அவர் சிங்காசனம் என்றும் நிலையானதே, அவர் செங்கோல் என்றும் நீதி உள்ளதே, அவர் மணிமகுடம் என்றும் முடிவில்லாதது, அவருடைய ஆட்சியே என்று என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. ஆளுகை செய்வார் என்னில், ஆளுகை செய்வார், ஆளுகை செய்வார் என்னில். ராஜரீகம் பண்ணும், ராஜரீகம் பண்ணும் ராஜாதி ராஜா, ராஜரீகம் பண்ணும். ஆளுகை செய்வார் என்னில், ஆளுகை செய்வார்,
ஆளுகை செய்வார் என்னில். அவர் சிங்காசனம் என்றும், அவர் சிங்காசனம் நிலையானது. அவர் செங்கோல் அவர் மணிமகுடம் அவரது ஆட்சியே என்றும் என் மாறாது. ஆளுகை செய்வார் என்னில், ஆளுகை செய்வார், ஆளுகை செய்வார் என்னில், ஆளுகை செய்வார். அல்லேலூயா. ராஜரீகம் என்னும் ராஜரீகம் பண்ண ராஜாதி ராஜா ஆளுகை செய்வார் என்னில், ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அது உலகத்தை ஆளுகை செய்வது மாத்திரமல்ல, உங்களை ஆளுகை செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே கரங்களை வச்சு ஆண்டவரே, என்னையும் சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை செய்ய ஆண்டவரே. எனக்கு ஒரு நீதி வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு ஒரு நீதி வேண்டும் கர்த்தாவே. என் வேலை ஸ்தலங்களில் ஒரு நீதி வேணும், என் வியாபாரத்தில் ஒரு நீதி வேணும் கர்த்தாவே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் ஊழியத்தில் ஒரு நீதி வேணும் ஆண்டவரே. இப்படி கரம் என்னோடு கூட இருக்கிறோம். ஆளுகை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கு. சொல்லுங்க, ஆளுகை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்காக செய்து முடித்த ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். இந்த வசனம் 9வது அதிகாரம் ரொம்ப மிக அருமையான அதிகாரம். ஆண்டவர் தேவன் உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப எப்பெல்லாம் நீதி கிடைக்கலையோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சமாதானம் இல்லையோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, இந்த 9ஆம் அதிகாரத்தை வாசி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஒரு 10 முறை இந்த 9ஆம் அதிகாரத்தை, இந்த அருமையான 7ஆம் வசனத்தை வாசிக்க கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய ஆண்டவர் விடுதலையை கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்க ரெஃப்யூஜ் இல்லையா? சிறுமைப்பட்ட அவனுக்கு அடைக்கல பட்டணமாக இருப்பார். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் உனக்கு தஞ்சமாய் மாறுவார். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் நீங்க அறிஞ்சு இயேசுவா அப்படி நாமத்தை அறிஞ்சுக்கணும். தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஒரு பெரிய நம்பிக்கை. என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். சரி, நம்பிக்கையா இருப்பார்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணுமா? அப்போ ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையாய் மாறினா, அடைக்கலமாய் மாறினா, நம்ம சிறுமைப்பட்ட நேரத்தில் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்கிறான்னா, ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும்? கீர்த்தனை. ராஜாவே சொல்கிறான் பாரு, ராஜாவே வாழ்க வாழ்க அப்படி சொல்கிறான் பாரு. ஒரு ஜட்ஜி வரும்பொழுது என்ன பண்ணுறான்? டங் 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 எல்லாம் எழுந்து நின்று அப்படியே அட்வொகேட்லேருந்து எல்லாரும் அப்படியே கையை வச்சு கும்பிட்றான் பாருங்க. அதில் இருக்கிற கும்பிட்றானுங்க. அவனுங்க கொஞ்ச நாள் இருக்க போகிறானுங்க, போயிட போகிறானுங்க. வேற ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒருத்துக்கு மணிப்பூருக்கு அனுப்பிச்சிருவாங்க சில டைமில். ஆமாம். ஆனால் நிலையானதுகள் ஆண்டவர் நிலையாய் வீற்றிருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிலையில்லாதவங்களை நம்ம கும்பிடுறோம், நிலையாய் வீற்றிருக்கிற ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ரொம்ப காரியங்களை நம்ம அப்போ அவர்கள் என்ன பண்ணணுமா? கீர்த்தனம் பண்ண வேண்டும். சொல்லுங்க, கீர்த்தனம் பண்ணுறது என்ன? சிங் அண்ட் ப்ரைசஸ். ஆண்டவரை என்ன பண்ணணும்? பாடல்களை பாடி. நீ காலையில் ஒரு பாட்டு கேட்ட, மறவாத என்னே சரி அப்படின்னு ஒரு அது இல்லை, ஏசு மறவார், இவன் இப்பொழுதும் என்னை மறவார். அப்படி பாட்டை கேட்டுட்டே இருக்கும்போது
மனசுக்கு ரொம்ப ஆண்டவர் தேவன் நம்ம மண்ணை சில டைமில் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் எல்லாம் மறந்துட்டாரு ஐயோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த அருமையான வரிகள் என்னை தோட்டுச்சு காலையில், ஆண்டவர் மறவார், இயேசு மறவார், அதில் ஒரு இமை பொழுதும் உன்னை மறவார். அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 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 பிரச்சனை வரும்பொழுது, சப்போஸ் ஒரு 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 மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டான மனைவி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. லேபர் ரூம் சொல்கிறாங்க, அது லேபர் ரூம்னு சொல்கிறாங்க. லேபர் ரூமில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. போட்டவுடனே அப்போ அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும், பயங்கரமான ஒரு டென்ஷன். அவங்களுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ பெரிய டென்ஷன். அந்த குழந்தை பயம், அப்படியே ஃபியரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவன் வேறு கத்தி கித்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். க்ளவுஸை வேறு போடுவான், டிமின் க்ளவுஸை போடுவான், அதை போடுவான், என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பெரிய பயம். இங்கே வெளியில் பார்த்தா அந்த பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் காரிடோரில் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் நடப்பான். சில ஹஸ்பண்டுக்கு பார்த்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், அது வேறு இருக்காது. சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான், உண்மையான ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான், அவனும் போயிட்டு வந்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அங்கே அவங்க யாருக்கு டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும், லேபர் ரூமில். இப்படி யோசிக்கிறீங்களம்மா, லேபர் ரூமில் இருக்கவங்களுக்கு தான் தாங்க முடியாத, என்ன நடக்க போகுது தெரியலையே, எப்படி இந்த குழந்தைய நம்ம பெற்றெடுக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பெயின் தெரிகிறது தான். இப்போ என்ன பண்ணுறான், அவன் வந்து ஹஸ்பண்டே உள்ளே விட்டுறான் பாருங்க. இப்போ லேட்டஸ்ட் அது. நீங்கள் போய் பாருங்கள், அவங்க குழந்தைய எப்படி கஷ்டப்பட்டு பெற்று எடுக்கிறாங்கன்னு போங்கன்னா, இப்போ ஹஸ்பண்டெல்லாம் உள்ளே விட்டுறாங்க. அவங்க போய் நிற்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஹஸ்பண்ட்லாம் உள்ளே போய் உட்காந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அவ்வளோ பெரிய காரியங்கள் பயங்கணும். அப்பப்போ அந்த காரியத்தில் என்னென்னா அவளுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை என்னென்னா, இந்த குழந்தை தான் என்னுடைய எதிர்காலம். நான் அந்த 10 மாதம் இதை சுமந்த இன்னைக்கு கடைசி இந்த பிரச்சனையை முடிஞ்சு போச்சு. நான் நல்ல ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுச்சுன்னா அந்த குழந்தை வளர்ந்து எனக்காக அவன் எல்லாவற்றையும் செய்வான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தன் குழந்தையை அவள் பெற்றெடுக்கின்றார். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் சில சமயத்தில் பாடுகளை கொடுப்பார், கஷ்டங்களை கொடுப்பார், எல்லாம் நிந்தனைகள் வரும் சில சமயத்தில். ஆனாலும் ஒரு பெரிய தரிசனத்தை, குழந்தையை பெற்றெடுப்பது போல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து விடுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த தாயிட்ட காமிப்பாங்க, பாருங்கள் நீங்கள் பெற்ற குழந்தைய அப்படின்னு. பார்த்தா அவ்வளோ வேதனையில் அவருடைய மனத்தில் ஒரே பயங்கரமான சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்வார் இல்லையா. அதுபோல் கர்த்தர் தேவன் உங்களுக்கு ஒரு பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் தேவன் ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்கிறார். சொல்லுங்கள் அப்படியே கரங்களை வைத்து, எனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்கிறாரு. என்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்னை நேசிக்கிற ஒரு கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை மனமடிவுகள் வந்தாலும் என்னை கைவிடாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணணும், கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும், ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவர் செய்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை என்ன பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம முதல்ல வசனத்தின் வாசம், தேவன் சிங்காசனத்திலே வீச்சு இருக்கின்றார், அவர் நியாயம் செய்வார் இல்லையா. நியாயம் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இப்படி வாசி வந்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார், அவரை நீங்கள் வந்து வெறும் ஸ்தோத்திரிக்கிறதுமான விட்டுட்டு போகக்கூடாது, அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் உங்களுக்கு சார்ஜ் போடுறார். அல்லேலூயா. இப்போ வர காரெல்லாம் 530 கிலோமீட்டர் ஓடுது. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னு தெரில. ஹையஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டரில் ஒரு தடவை சார்ஜ் போட்டால் இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனை கீர்த்தனம் பண்ணுறீங்க, ஸ்தோத்தரிக்கிறீங்க, ப்ரைஸ் பண்ணுறீங்க, அது மட்டும் விட்டக்கூடாது. அந்த மீதி 6 நாட்கள் தேவனை என்ன செய்ய வேண்டும், ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க வேண்டும். உங்களை ஒரு சுவிசேஷகரா, உங்களை ஒரு பாஸ்டரா, உங்களை ஒரு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு அப்போஸ்தலராய் ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ டெய்லி தேவனை என்ன பண்ண வேண்டுமா, அவன் சொல்கிறான் சங்கீதக்காரர், ஜனங்களுக்குள்ளே செய்கைகளை அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர்கள் விசாரணை செய்யும் பொழுது அவர்களை நினைக்கிறார். உங்களுக்கு யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ, எத்தனை என்னது தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணுறானுங்க, எத்தனை பேர்களை அடித்து நொறுக்கிறானுங்க, எத்தனை பேரை சுட்டு தள்ளுறானுங்க, எத்தனை பேரை காணுங்கிறாங்க,
அவையெல்லாம் அவர் விசாரணை செய்யும்போது ஒரு நாள் கர்த்தர் விசாரணை செய்ய. இதான் ஜஸ்டிஸ், இதான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அந்த ராஜா என்ன பண்ண, ஒரு நாள் நிச்சயமாய் விசாரணை செய்வார். உங்களுக்கு என்னென்ன தீங்கு இழைக்கப்பட்டதோ அந்த தேவன் சிங்காசனத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நிச்சயமாய் ஒரு நாள் விசாரணை செய்வார். விசாரணை இல்லாமல் விடவே மாட்டார். என்ன கோர்ட்டு பிரச்சனை வந்து போச்சுன்னா ஜட்ஜி விசாரிக்கிறார் இல்லையா, அதுபோல் ஆண்டவர் ஒரு 15 வருஷம் ஒரு கோர்ட் கேஸ் போய் செஞ்சான். எதுக்குங்க 15 வருஷம் பண்ண, இல்லைங்க 3 இன்ச்சு தள்ளியை காம்பவுண்ட் வால் போட்டானா. 3 இன்ச்சு காம்பவுண்ட் வால் போட்டான். இவனும் கோர்ட்டுக்கு போகிறான், அவனும் 15 வருஷத்துக்கு மேலேங்க ஒரு கோர்ட் கேஸ். நாங்கள் கோர்ட்டில் உட்காந்து அவர் பாருங்கள், ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஆள் பாருங்கள் 15 வருஷமாக வந்துட்டு இருக்காங்க, என்னங்க 3 இன்ச்சுங்க, 3 இன்ச்சு காம்பவுண்ட் வால், அது பிளாஸ்டிக் திக்னஸோ ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. 3 இன்ச்சுக்கோசரம் அவன் மேலே கேஸ் போட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே கேஸ் போட்டு டெய்லி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரி சரி, இடை சொருகுகள் இதெல்லாம் சரி. இரத்தப்பழிகளை அவர் விசாரணை செய்யும் பொழுது நினைக்கிறார், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை மறவார். சொல்லுங்க, என்னுடைய கூக்குரலை தேவன் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். சொல்லுங்க, என்னுடைய கூக்குரலை தேவன் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அந்த வேதாகமத்தில் சொல்லும் பொழுது ஒரு அருமையான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, அப்போ பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், தேவனுடைய கரம், தேவனுடைய தயவுகளும், ஆண்டவருடைய கரம், பரிசுத்தாவின் கரங்களை தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவர். அது மார்க்கின் புஸ்தகம் நினைக்கிறேன் பாருங்கள், ஒரு அருமையான பகுதி பாருங்கள். லூக்காவின் புஸ்தகத்தை 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். அங்கே பார்க்கும்பொழுது பட்டத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதனும் மனுஷரை மதியானதுமாக இருக்கிறான். இப்போ ஒரு விதவை நேராக போயிட்டு சொல்கிறா, எனக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப போகும்பொழுது அவன் என்னப்பா அடிக்கடி இந்த லேடி வந்துக்கிட்டே இருக்கான், இவருக்கு ஒரு நியாயம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி நியாயம் செய்கிறான். அப்போ ஆண்டவர் கம்பேர் பண்ணுறாரு. அப்போது தேவனுக்கு பயப்படாதோ மனுஷனை மதியாதவன் அப்படிப்பட்ட ஆளே அவன் நியாயம் செய்யும்பொழுது நான் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனா? ஹல்லேலூயா. இந்த ஸ்டோரி மிகவும் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆண்டவர் ஓமையை கற்றுக் கொடுக்குறார். அதுபோல் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ஆண்டவர் நினைத்து பார்க்கிற நேரங்கள் அதிகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே என்ற ஆண்டவரை நாம் அதிகமாக நினைக்கும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா அவர் அவர் பகஞ்சனை. வெரி குட். அவர் பராக்கிரமம் அவர் ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அருமையான வசனம் மேத்யூ 23 பார்க்கும்பொழுது இந்த வேதபாரகர் இந்த பரிசேயரை குறித்து ஆண்டவர் வார்த்தை அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்னென்னலாம் தவறுகளை செய்தார்கள் என்று சொல்கிறார். 34ஆம் வசனம் பாருங்கள். இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகர்களை அனுப்புகிறேன், அவர்களை சிலரை கொன்று சிலுவையில் நல்லா கவனிங்க. இந்த உலகம் முழுவதும் தீர்க்கதரிசி. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்க. வீடியோ கிளிப்பிங் பார்க்கும்பொழுது அந்த வீடியோ கிளிப்பிங்கில் ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, அழகாக ஒரு சைனீஸ் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு அருமையான வீடியோ கிளிப்பிங்கை பார்க்குறீங்க. அப்போது எப்படி ஒரு காரை காமிக்கிறான், இந்த காரு எப்படி உருவாக்கப்பட்டதோ எத்தனையோ அதுபோல் உலகத்தையும் ஒருத்தர் உருவாக்கி இருப்பாரே அப்படின்னு சொல்கிறான். அவன் யாரும் ரிசர்ச் பண்ணி கடைசியில் இயேசு என்பதை இயேசு ஏற்றுக்கொள்ளார். ஒரு அருமையான காரியம். அதுபோல் ஒரு உருவாக்குகிற தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட
இருக்கிறார். இப்போ இந்த வேத பாரகர் இந்த பரிசேயரெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை எல்லாம் அமிச்சேன், அவற்றையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர்களை எல்லாம் என்ன பண்ணி சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல்ல அந்த ரத்த பழி அவன் செஞ்சான, அப்படி ரத்தம் சிந்தக்கூடாது, நீங்கள் அநியாயமாக அவன் கொல்லப்பட்டான், அதுபோல அநேகர் கொல்லப்படுவார்கள். தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரக்யாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அப்போ உங்களுக்கு எத்தனை காரியங்கள் நடந்தாலும் எப்படி இருக்க வேண்டும், தேவன் ஒருவர் எனக்காக நீதி செய்வாக இருக்க வேண்டும். நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீங்களும் நானும் சட்டத்தை ஒருத்தர் அடிச்சிட்றான், உடனே 4 ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டு அவன் வீட்டில் போயிட்டு நீங்கள் அடிக்கூடாது. நான் யார் தெரியுமாடா அப்படி அடிச்சிடறான். சில சமயத்தில் ஒன்று முடிஞ்சு அங்கேயே அவனை அடிச்சிடணும் சொல்கிறேன் சும்மா. ஆனால் என்ன பண்ண வேண்டும், அவங்ககிட்ட ஒன்று நீ செஞ்சு தவறுன்னு கண்டிக்கணும். எப்படியோ சரி, அந்த பார்ட்டி நான் வரல, உங்களுக்கு அந்த மூடு எப்படி. ஆனால் போயிட்டு அவன் வீட்டில் போயிட்டு மறுபடியும் ரத்த பழி, மறுபடியும் அவன் ரத்தம் சிந்துற அளவுக்கு ஒரு அடி வேறு, கொல்றது வேறு, பழிக்கு பழி வாங்காமல் இருக்கக்கூடாது. அப்போ இவன் என்ன பண்ண, ஆம்பேலில் அவன் கொண்டான அந்த ரத்த பழி கடத்தி சகரியா வரையிலும் நான் நிச்சயமாய் நான் கணக்கு கேட்பேன் ஆண்டவர் சொல்கிறேன். அதனால் நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஆண்டவரை தேவன் பரலோகத்திலே தரிசிக்கிற வாழ்க்கை. அப்போ அந்த பரலோகத்தினுடைய தரிசனத்தை மைண்டில் நினச்சிக்கிட்டு இந்த பூலோகத்தினுடைய நம்ம அதை விடவே கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ, இந்த பூலோகத்தில் வாழ நாட்கள்லாம் என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார், என் தேவன் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்டவங்களை என்ன செய்கிறாராம், ரெவலேஷன் சாப்டரில் அதுக்கு பாருங்கள் சொல்கிறார் பாருங்கள். ரெவலேஷன் 4 போடுங்க. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். இங்கே பாருங்க எப்படி நடக்க போகுது, எப்படி பழி வாங்குற பாருங்க. எத்தனோ பேர் செத்துருக்காங்க, 6000 வருஷமா தேவனுடைய பிள்ளைகள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இப்போ கர்த்தர் எப்படி நியாயம் திருக்கிறான்னு பாருங்க. அந்த ரெவலேஷன் சொல்கிறான், தரிசனத்தில் பார்க்குறான். எப்படியா 3ஆம் தூதன் என்ன பண்ணுறான்னா, தன் கலசத்தில் 3ஆம் தூதன் கலசத்துள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தங்களாக. எகிப்தில் என்ன நடந்துச்சோ அதே போல் ஒரு நாள் வரப்போகுது, எல்லா நீர்நிலைகளும் அப்படியே ரத்தமாக மாறப்போகுது. இது நடக்க போகிற காரியம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, நிச்சயமாக நடக்கும். அப்போ பாருங்க 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் தண்ணீரின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றான், தூதன் சொல்றான். சரி, எப்படி நியாயம்? அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியினால் ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். என்ன பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? ஒரு நாள் வரப்போகுது, நீர்நிலைகளெல்லாம் ரத்தமாக மாறப்போகுது. அவன் எங்கே பார்த்தாலும் ரத்தம். எப்படி எகிப்தில் நினைச்சோ அது அதே போல் நடக்க போகுது. அப்போ என்ன பண்ண அவர்கள் குடிக்க கொடுத்தீர். அதற்கு டிசர்வ், அவங்க பாத்திரரா இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ வாழ்க்கை பாருங்க, என்னென்ன காரியம் செஞ்சானோ அவற்றை எல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் இல்லை, தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அந்த சமயத்தில் கதறி அழுவானுங்க. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னை கைவிடப்பட்ட ஆட்களை தேவன் என்ன பண்ணுவார், பயங்கரமான நியாயம் தீர்ப்பார். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்பவுமே நினைக்கணும், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை நடத்த இரக்கமாய் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மேலே பரிசுத்த ஆவியானவரே தேவனுக்கார ஒரு பூமி, நான் உங்களை ஒரு முறை சொன்ன பாருங்க, ஒரு செகண்டுக்கு 220 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்குது. எவ்வளோ அருமையான தேவன் எல்லாவற்றையும் சிஸ்டமேட்டிக்காக செஞ்சிட்ருக்கிறார். ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள் எனக்கு நியாயம் செய்வார், நிச்சயமாய் நியாயம் செய்வார். நான் இந்த 7 வருஷம் காரியங்களில் நான் கர்த்தர்கிட்ட நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அந்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் இருந்ததை நான் உணர்ந்தேன், முழுமையாக உணர்ந்தேன். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ண, உங்களோட வார்த்தைகள் குறை சொல்லக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தையை குறை சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை அந்த 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 ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்கன்ற, நம்ம உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வர்றதே உன் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை, நெகட்டிவ் வேர்ட்ஸ் வர வேணும் என்று அது வரலையும் பிசாசு காத்திருக்கிறான் பாருங்க. அது வரலைக்கு அந்த ஒரு வார்த்தையினால அப்படியெல்லாம் மாறி போகுது. ஆச்சரியமாக இருக்கும். அப்போது நான் நினச்சேன், ஐயோ நான் அப்படி பேசவே மாட்டேன் எப்போவுமே. அந்த டைமில் எனக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆனால் ஆண்டு அது போல் நம்ம எப்போவுமே என்ன செய்யக்கூடாது, நெகட்டிவாக எதுவுமே நான் செத்து போயிடுவேன் கட்டாயம். நான் செத்து எனக்கு எப்போ பார்த்தாலும் கோல்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. கோல்டு வரும். ஹல்லேலூயா. மூக்கில் மாத்திரம் வாயிலேருந்து கூட வரும். அப்படி நம்ம வார்த்தைகள் நெகட்டிவ் வேர்ட்ஸு. எனக்கு எப்போ பார்த்தா தலைவலி, இந்த சீசன் வந்தால் தலைவலி வந்துருங்க. சத்தியமாக சீசன் வந்தால் வரும், அதுக்கு முன்னாடியே வரும். எதுவுமே நெகட்டிவாக என்ன சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, ஆண்டவரே நெகட்டிவாக எந்த வார்த்தையில் நான் பேச மாட்டான். ஹல்லேலூயா. இப்போ இத்தனை நாள் சொன்னேன், இல்லை ஆண்டவர் தேவன் எனக்கு நல்ல கண் பார்வையை கொடுத்துக்க அப்படி சொன்னேன். அந்த நெகட்டிவ் ஒரு வேர்டு பார்த்தீங்களா, அந்த வேர்டு வந்து அப்படியே மாற்றுறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் எல்லாவற்றையும். அதனால் ஆண்டவர்கிட்ட தேவன்கிட்ட எப்போவுமே ஆவியானவர் உங்கள் வயசு இல்லைங்க, உங்கள் காரியம் இல்லைங்க, கர்த்தர் உங்கள் மேலே பலனை வச்சுருந்தா உங்கள் பலத்தை ஒரு நாளும் குறைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்கிறான் 175 வருஷம், ஆதாம் வாழ்கிறான் 950 வருஷம்னா ஆண்டவனுக்கு ஒரு பலன் இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 100 வயசில் குழந்தை பெற்றுக்கிறான். ஹல்லேலூயா. அவனு தேவனால் எதையும் செய்ய முடியும். சொல்லுங்கள், தேவனால் எதையும் செய்ய முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். அப்போ நம்ம முடிக்க போகிற ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியானவர் தேவன் நம்ம இந்த மார்க்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு அழகான ஓமையும் சொல்கிறாரு. 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம பேசி முடிச்சலாம். 1ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு குருதேசத்துக்கு போயிருந்தான். பியூட்டிஃபுல் ஒரு காரியம். தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் 2ஆம் வசனம், திராட்சை தோட்டத்து காவலாளிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். இப்போ 5 காரியம் அதில் போடப்பட்டிருக்கு, அது மட்டும் புரிஞ்சுங்க கொஞ்சம். அப்படியே இந்த பேரபிள் வந்து அந்த தோட்டக்காரர் யாரு? அதுதான் கடவுள், தேவன் இல்லையா? அந்த வினையார் தோட்டம் யார் என்றால் அது இஸ்ரவேல் புத்திரர்களை குறிக்கிறது. தோட்டம் யார் என்றால் அது இஸ்ரவேல் புத்திரர்களை குறிக்கிறது. தோட்டம் யாருன்றா இஸ்ரவேல் புத்திரை கொடுக்குது. அங்கே வந்து வேலை செய்த ஆட்கள் யாருன்னா அது வந்து அங்கே பரிசெயர், சதிசெயர், இப்படி அவர்களது அதிகாரத்துக்குள்ளவர்கள் அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு குத்தகை விடப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன பண்ணால் இயேசு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆளும் அவர்களை அனுப்பும்போது அவர்களை அடித்து கொலை செஞ்சு அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்றாங்க. அந்த ஸ்டோரியே பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு. கடைசியில் என்ன நடக்குது, அவர் தன்னுடைய சொந்த குமாரனையும் அனுப்புகிறான். பாருங்க, 5 காரியங்கள் அதில் போடப்பட்டிருக்கு. 5 காரியங்கள் அந்த ஸ்டோரியில் 5 காரியங்கள். அதனால் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக மீனிங் 1, அந்த பேரபிள் லார்ட் ஆஃப் த வினையாடு வந்து கடவுள். அப்பயா அந்த அங்கே ஒரு தோட்டக்காரன்றது தேவன் இருக்கிறாரு. அப்போது இந்த வினையாடு வந்து யாருன்னா இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அதான் வந்து ஓமை, அந்த ஓமையை கர்த்தர் சொல்கிறாரு. 3ஆவது காரியம் என்ன பண்ணால் அங்கே அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸை குறிக்கிறது. யார் பரிசெயர், சதிசெயர், அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அதில் இருக்கிறாருங்க. பிறகு 4வது லீடர் என்ன பண்ணால் அவர்களை
வந்தவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படி யார் யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ ஒவ்வொரு தீர்க்கதரிசி அனுப்பும்போது அவளை அடித்து கொலை பண்ணி அவர்களை துன்பப்படுத்தி அனுப்புகிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, இயேசுவே வருகிறார், இயேசுவே வருகிறார், அவர்களை என்ன பண்ணுறாங்க, கொலை செய்து விடுகிறார்கள். இவ்வளோ அழகான ஒரு பேரபிளை ஆண்டவர் அங்கே அழகாக குறிப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற மிக முக்கியமான காரியம் என்னென்றால், தேவன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இங்கே நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், உங்களை தேவன் எல்லா வேத வசனங்களையும் ஆண்டவர் புரிந்து கொள்கிற ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போது உலகத்தில் என்னென்னலாம் நடக்க போதோ அத்தனை காரியங்களையும் நீங்கள் வேதத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது, ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொரு வாரமும் உங்களை கற்றுக் கொடுத்து அவர் தன்னுடைய பாதையிலே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தோல்விகளையும் கர்த்தர் உங்கள் மூலமாக வெற்றியாய் மாற்றுவார். இல்லாதவளை இருக்கிறவை போல அழைக்கிற ஒரு தேவன். சொல்லுங்க, இல்லாதவர்களை இழுக்கிற. வேலை இல்லையா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய சமூகத்தை கதறி அழுக்க, கர்த்தர் உங்களுக்கு வேலையை தருவார். வேலையில் முன்னேற்றம் இல்லையா, ஆண்டோட ஜெபிக்க, கர்த்தர் அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்துவார். பிஸ்னஸ் சரியில்லையா, ஆண்டோட சமூகத்தை கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பிஸ்னஸ் ஆஸ்வதிய, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நிறைய பிஸ்னஸ் கிடைக்க வேண்டுமா, இன்னும் ஆண்டோட சமூகத்தில் நெருங்கி சேருங்க, கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பார்க்கலும் பெரிய காரியங்களை தேவன் செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒழுங்கின பூமியை மாற்றின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான சப்ஜெக்ட், ஆவியானவர் நமக்கு கொடுத்த சப்ஜெக்ட் என்ன, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எல்லாவற்றையும் சரிசமமாய் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்கிற கடைசி இந்த உபமானத்தை வச்சுங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தோட்டத்தை, அதாவது இஸ்ரவேல் என்ற ஒரு அருமையான வினையான் திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் கைகளில் கொடுக்குறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த இது திராட்சை தோட்டத்தை கடைசி வரை எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், அந்த திராட்சை தோட்டத்தில் நீங்கள் பணியாளர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகரை கூட்டி சேர்க்கவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்கள் மேலே வச்சுக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்த்த அருமையான சப்ஜெக்ட் என்ன, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்னன்னா, ஆண்டவர் அவன் திராட்சை தோட்டத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதனுடைய பலனை பெற்று வருவதற்கு ஆட்கள் அனுப்புகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறான், அவரை அடித்து துன்புறுத்தி பண்ணுறான். கடைசியில் சொந்த குமாரன் அனுப்புகிறாரு, அவனையை கொலை செய்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறார், தேவன் அவர்களை நியாயத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் கடைசியாக நம்ம கொடுத்த பியூட்டிஃபுல் சப்ஜெக்டுடைய கடைசி. தேவன், காட் இஸ் அவர் ஜட்ஜ். தேவன் அவர்களை நீதியாக. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் மறுபடியும் அவனை கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் நடந்தது என்ன நினச்சி, இயேசுவுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த ஸ்டோரியில் என்ன பண்ணுறாங்க, சொந்த குமாரன் அனுப்புகிறாங்க, கொலை செய்து விடுகிறார்கள், நிறுத்திடுறாரு. ஆனால் என்ன நடந்தது, அந்த சொந்த குமாரன் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, தோல்வியில் நம்முடைய வாழ்க்கை முடியாது. ஒரு ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று நம்ம தேவனுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அப்படியே